நன்மையும் தீமையும் எனக்கு தெளிவாக புரிகிறது. மறந்துட்டா கூட ஒருத்தங்க எடுத்து சொல்லும்போது எனக்கு புரியுது, சொல்ல வரும்போதே புரிஞ்சிருச்சு தப்புன்னு. அப்படி புரியுதா இறைவனுடைய உதவி நமக்கு இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அவளின் இருதயங்களிலும் அவளின் செவி புலன்களிலும் முத்திரையிட்டு விட்டான், இன்னும் அவளின் பார்வையின் மீதும் திரை இருக்கிறது. நல்லதை பார்க்க மாட்டோம், கெட்டதை பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லதை கண்டும் காணாமல் போயிட்டு இருப்போம்னு அர்த்தம். கெட்டதை முக்கியமாக பேசிகிட்டு இருப்போம், கவனம் பூரா அதில் இருக்கும், நல்ல விஷயத்தை பார்க்காத மாதிரி. மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டாம் உதாரணத்துக்காக, இது கெடுதி தான் நம்மளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 70 வருஷம் 80 வருஷமாக ஒருத்தரும் சாப்பிட்றவங்க நிலைமையெல்லாம் பார்த்து இப்போ புரியுது கெட்டது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் அது இல்லாமல் ஒரு தொந்தரவில் போய் அதை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஆர்வம் வரணும்ல. எப்படியா நீ ஒன்றுமே சாப்பிடல, எப்படியா சரியான கேட்கணும்ல. ஆனால் பார்க்காம போயிடுவான், அதை பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிடுவான். பார்வை மீது திரை இருக்கிறது. தெரியும் அவன் ஒன்றும் சடுக்கலை, ஒன்றும் சாப்பிடல, ஆனால் அவளை திரும்பப்பட்டான், இப்போ அதுலேருந்து விடுபட்டுட்டு வர்றான். எப்படின்னு கேட்கணும் இல்லையா? பொதுவாக மருந்து சாப்பிட்டா தானே சரியாகும்னு இவ்வளோ நாள் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் மருந்தே சாப்பிடாம இவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், சாப்பிடாம எப்படி சரியாகிறான் கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டேன், பார்க்காத மாதிரி போயிட்டார். அந்த உலகத்திலே தான் இல்லாத மாதிரி போயிடும், முத்திரையிடப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அவங்க பின்னாடி தான் போயிட்டு அவங்களுக்கு எப்படியாவது அவங்களுக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறீங்க, எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, அவளுக்கு முத்திரையிடப்பட்டிருக்கு. அவள் பார்வையின் மீதும் திரை இருக்கிறது, செவி புலன்களும் இதயங்களிலும் முத்திரையிட்டு விட்டான். புரியாதவங்களாம் ஆயிடுச்சு. இதுதான் மிக பெரும் கேடு நமக்கு. அந்த நிலை நமக்கு கூடாது. அவளுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இப்போதான் வேதனை, கடுமையான வேதனை. எந்தொன்றும் இப்போ ஒரு தெளிவு படிப்படியாக தான் கிடைக்குது, ஒரு தெளிவு படிப்படியாக கிடைக்குது. ஒரு கஷ்டத்துலேயும் நம்ம படிப்படியாக தான் உள்ளே போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நாளில் அது தூங்கினே காலையில் 5 பார்த்தீங்கன்னா உடனே எல்லா கஷ்டம் வந்துருச்சு அப்படிலாம். எந்த ஒன்றும் படிப்படியாக அதிகரிக்குது நமக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. நம்ம அதை கண்டும் காணாமல் இருக்கிறோம், பார்க்காம இருந்துக்கிட்டே இருக்கிறோம். சொன்னாலும் வாதம் தான் பண்ணுறோம். முத்திரையிட்டவர்களாக நம்ம ஆயிடக்கூடாது. அதாவது எனக்கு புரியாதவனா நான் ஆயிடக்கூடாது. அந்த பயம் நமக்கு வேணும்.